எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. வெல்கம் டு ஹரி டாய்ஸ் அண்ட் டெக் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள்கிட்ட 2 பேன் கார்டு இருந்தால் எப்படி ஒரு பேன் கார்டு நம்ம வீட்டிலேருந்து எப்படி சரண்டர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஜஸ்ட் மெசேஜ் பண்ணாலே போதும், நம்ம பேன் கார்டு நம்மளுக்கு சரண்டர் ஆகிடும். வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம 90 ஸ்டைல்ஸ் அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக போட்டு இருக்கோம். இனிமேல் டெக்கு டாய்ஸ் வீடியோஸ் நிச்சயமாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 90 ஸ்டைல்ஸ் வீடியோஸ்க்குலாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். நீங்கள் பாதிலேருந்து விட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியாது. கண்டிப்பாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேன் கார்டு இருந்தால் கண்டிப்பாக சரண்டர் ஆகும். வித்தின் 1 வீக்னு வச்சுங்களேன். அதை வந்து 1 வீக்குன்னு கூட அதிகம் தான். அது மேக்ஸிமம் 1 வீக் 3 to 4 டேஸில் உங்களுக்கு பேன் கார்டு வந்து சரண்டர் ஆகிடும். அந்த லீவ் நாளில் கழிச்சிடுங்க. தீபாவளி, பொங்கல், அதில் சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா அதை மட்டும் கழிச்சிடுங்க. நான் ஒருத்தர் விசாரிச்சேன், எப்படி உங்கள்ட்ட 2 பேன் கார்டு இருக்குன்னு கேட்டபோது, ஒரு பேன் கார்டு தொலைஞ்சிட்டுப்பா, அதனால் வந்து புது கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் பேன் கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகிட்டுனா நீங்கள் அதே கார்டு திரும்பி வாங்கலாம். அதுக்குன்னு புது கார்டு வாங்கணும் அவசியமே இல்லை. அப்படி வச்சுருந்தீங்கன்னா 2 கார்டு லீகலே கிடையாது, இல்லீகல். அது ஃபைனும் போடுவாங்க. கண்டிப்பாக ஆதார் வந்து பேன் கார்டோட தயவு செஞ்சு இணைச்சிருங்க. அது இல்லாமல் சில பேர் ஆஃபீஸ் போயுமே சில பேர் சரண்டர் பண்ண முடியாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக நம்ம சரண்டர் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு CPGRAMS அப்படின்னு கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு வர ஃபஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை சைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே லாகின் ஐடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, கிளிக் டு சைன் அப்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்கள் நேம் டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வரும்போது வந்து என்ன கேட்பாங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனானு கேட்பாங்க. அது வந்து எஸ்னா கொடுத்து நோனா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோடை கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்து லாகின் ஆயிரும். திரும்பி அந்த சைன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா உங்கள் வந்து லாகின் ஐடி வந்து போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி கோடை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஓப்பன் ஆன அப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஒன்று, க்ரீன் ஒன்று, ரெட் ஒன்று இருக்குது. ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா எத்தனை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. க்ரீன் பார்த்தீங்கன்னா எத்தனை பெண்டிங்கில் இருக்குது. ரெட்டு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நான் ஒரே ஒரு தான் கிரேவன்ஸாக கொடுத்துருந்தேன், அது வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெளிவாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க தெளிவாக பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பப்ளிக் கிரேவன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகணும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கொடுத்து சப்மிட் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த அக்ரி ஆப்ஷன் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப்போ இல்லை வந்து நார்மல் வியூவோ வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கும். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருந்தா அதை எடுத்துகிட்டு விட்டோன்னே பார்த்தீங்கன்னா நார்மல் வச்சோன்னா சப்மிட் கொடுத்தோன்னு டிக் ஆகிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படியே மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில் தான் கேட்கும். ஏற்கனவே நீங்கள் சைன் அப் பண்ணாமல் கொடுத்துருப்பீங்கன்னா அதான் இருக்கும். ஓகே, அதை கரெக்டாக ஒரு செக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கும்போது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு செகண்டுங்க, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ கொடுத்த அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக கேட்கும். எஸ்ஆர் நோன்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் கிராவியஸ் டீட்டெயில் ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு தேவை. இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு கொடுத்துங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து இங்கே மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் வந்து எனக்கு தமிழ்நாடுன்னு கொடுத்துங்க. ஓகே, ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி தமிழ்நாடு கொடுத்துங்க. இது வந்து கொரோனா சம்மந்தமாக COVID-19 ரிலேட்டடானு கேட்பாங்க, அதில் நோன்னு கொடுத்துட்டு இதில் வந்து 4000 வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க. இல்லை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எந்த பேன் கார்டு வேணும், புதுசு வேணுமா இல்லை பழசு வேணுமா அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். 1க்கு 2 வாட்டி யோசிங்க. நான் சொல்லிட்டேன், 1க்கு 2 வாட்டி யோசிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சு தெரியாமல் ஒரு ஓப்பன் பண்ணிட்டேன் பேன் கார்டு. அதை வந்து நாளைக்கு இதே போர்ட்டலில் வந்து சரண்டர் பண்ணுறேன்னா எங்கள் புது கார்டு தான் வேணான்னு சொல்லுவேன். ஏன் பழைய கார்டு வேணாம் சொல்ல மாட்டேன்னா, ஏன்னா அது வந்து பேங்கோட லிங்க்கில் இருக்கலாம், மற்ற எல்லாத்தோட லிங்க்கில் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த கார்டு வேணுங்கிறது வந்து தெளிவாக இருக்கணும். கண்டிப்பாக மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையாயிரும். ஸோ நீங்கள் வந்து எந்த கார்டு வேணுங்கிறது தெளிவாக கொடுத்துங்க. 1க்கு 2 வாட்டி நான் சொல்கிறேன், பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கார்டு வேணும் அந்த கார்டு வேணுங்கிறத நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எது வேணுங்கிறத கரெக்டாக மெசேஜ் பண்ணிடுங்க. கரெக்டாக டீட்டெயிலோடு கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், ரெஃபரன்ஸ் டேட் இருக்கும். அது இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டாச் டீட்டெயிலும் உங்களுக்கு இருந்தால் கொடுங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, செக்யூரிட்டி கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், பழைய பேஜுக்கு போயிடும். ஆரஞ்சில் வந்து ஒன்று, க்ரீனில் வந்து பெண்டிங்கில் இருக்கும், ரெட் வந்து இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 3 to 4 டேஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.